வெல்கம் டு மாசா கோச்சிங் சென்டர். நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் ரயில்வே அண்ட் எஸ்எஸ்சியில் கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸாக பார்க்க போகிறோம். ஸோ 2024 கேட்கப்பட்ட லேட்டஸ்ட் டிசிஎஸ் பேட்டர்னில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ். ஸோ கண்டிப்பாக ரயில்வே அண்ட் எஸ்எஸ்சி நீங்கள் என்ன சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் படித்தாலும் இந்த சீரியஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கிட்டத்தட்ட 2000+ கொஸ்டின்ஸை நம்ம என்ன பண்ண போகிறோம், சால்வ் பண்ண போகிறோம். ஸோ டெய்லி 25 கொஸ்டின்ஸ் வச்சு என்ன பண்ணுவோம், அந்த வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்போம். சரியா? ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த வீடியோ லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் தேங்க்யூ சார் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்தடுத்து உங்களுக்கு நிறைய வீடியோஸ் நிச்சயமாக அப்லோட் ஆகும். சரியா? ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். த கிரேட்டஸ்ட் ரேஷியோ அவுட் ஆஃப் 2:3, 5:4, 3:2 அண்ட் 4:5 அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ரேஷியோ எப்படி இருக்குது அப்படின்னா 2/3, 5/4, 3/2, 4/5 இருக்குது. ஸோ இதை என்ன பண்ணுங்கள் அப்படின்னா முதல்ல கம்பேர் பண்ணுங்கள். ரெண்டு ரேஷியோ எடுத்து கம்பேர் பண்ணுங்கள். முதல்ல இந்த 2 ரேஷியோ கம்பேர் பண்ணுங்கள். கம்பேர் பண்ணும்போது இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். 2 × 4 8. இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 3 × 5 15. கொஸ்டின் வந்து கிரேட்டஸ்ட் ரேஷியோ தான் கேட்டிருக்காங்க, மிகப்பெரிய விகிதம் தான் கேட்டிருக்காங்க. அப்போ இந்த 2 நம்பரில் எது பெரிய நம்பர்னு பார்த்தீங்களா, 15 தான் பெரிய நம்பர். அப்படின்னா இந்த ரேஷியோ தான் இந்த 2 ரேஷியோவில் பெரிய ரேஷியோ. முடிஞ்சுதா? அடுத்தது இதை முடிச்சதுக்கப்புறம் அடுத்த 2 ரேஷியோ என்ன பண்ணுங்கள், கம்பேர் பண்ணுங்கள். இப்போ இதையும் இந்த ரேஷியோ என்ன பண்ணுங்கள், கம்பேர் பண்ணுங்கள். அப்போது I2 10, நான் 3 12. அப்போது இந்த 2ல் பெரிய நம்பர் வந்து இந்த 12 தான். அப்போ இப்போ இதுதான் வந்து பெரிய ரேஷியோ. இதை என்ன பண்ணிடலாம், விட்டுறலாம். சரியா? ஸோ அடுத்தது இதை முடித்ததுக்கு அப்புறம் அடுத்த ரேஷியோ என்ன பண்ணுங்கள், கம்பேர் பண்ணுங்கள். இந்த 3/4ஐயும் இந்த 4/5ஐயும் கம்பேர் பண்ணுங்கள். அப்போ 3 15, 8. அப்போ இப்போவும் இந்த 2 நம்பரில் பெரிய வேல்யூ 15 தான். அப்போ பெரிய ரேஷியோ வந்து என்னது, 3/2 தான் பெரிய ரேஷியோ. ஸோ 3/2 இருக்குது நமக்கு வந்து என்னது, ஆப்ஷன் டி. ஆப்ஷன் டி தான் நமக்கான ஆன்சராக இருக்கும். சரியா? ஈஸியாக போட்டுடலாம். சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ₹2000 is divided between A and B such that half of A's part and 1/3 of B's part are equal. வாட் இஸ் B's part அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஏ மற்றும் பி இடையே ₹2000 பிரிக்கப்பட்டால் ஏயின் பாதி பகுதியும் பியின் 3/1 பகுதியும் சமமாக இருக்கும். அப்படின்னா பியோட பங்கு என்னன்னு கேட்டிருக்காங்க. சரியா? அப்போ ஏல பாதி பகுதி, அப்போ A × 1/2, ஏ உள்ள பாதி பகுதி இஸ் ஈக்குவல் டு பியில் 1/3 பகுதியும் சமமாக இருக்குன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. முதல்ல என்ன கண்டுபிடிக்கணும், ஏபியோட ரேஷியோ கண்டுபிடிக்கணும். அப்போ இங்கே இருக்கிற மல்டிப்ளிகேஷன் இங்கே ரொம்ப டிவிஷனாக மாறிடும். அப்போ அது எப்படி போட்டுருவீங்க, A/Bன்னு போட்டுருவீங்க. அதே மாதிரி இங்கே இருக்கிற டிவிஷன் இங்கே போகும்போது மல்டிப்ளிகேஷனாக மாறிடும். அப்போ ஆல்ரெடி 1/3 இருக்குது, 1/3 × 2ன்னு மாறிடும். சரியா? அப்போது A/B இஸ் ஈக்குவல் நமக்கு என்ன இருக்கும், 2/3ன்னு போட்டுருவீங்க. அப்போ A/B என்ன இருக்கும், 2:3ன்னு இருக்கும். சரியா? இந்த டோட்டல் அமௌண்ட் ஏயும் பியும் டோட்டல் அமௌண்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 2000. சரியா? அப்போ ரேஷியோனாலே மடங்கு தானே அர்த்தம். அப்போ 2 3 எத்தனை மடங்கு, 5 மடங்கு. ஸோ 5 மடங்கு தான் 2000. அப்போ கேன்சல் பண்ணிங்கன்னா 4 5 20, 400. அப்போ ஒரு மடங்கு எவ்வளவு, 400. கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, பியோட பங்கு கேட்டிருக்காங்க. ஸோ பியோட பங்கு எவ்வளவு, 3 பங்கு. அப்போ ஒரு மடங்கு 400 அப்படின்னா 3 பங்குனா 3 × 400 எவ்வளோ இருக்கும், 1200 இருக்கும். ஸோ அதோட வேல்யூ நமக்கு எவ்வளோ இருக்கும், 1200 இருக்கும். ஈஸியாக போட்டுடலாம். சரியா? ஸோ தேர்டு கொஸ்டின் பாருங்கள். த இன்வர்ஸ் ரேஷியோ ஆஃப் 1:2:3. இன்வர்ஸ்னாலே ஒன்றும் இல்லை, தலைகீழாக போட்டால் போதும். சரியா? அப்போது இந்த 1:2:3 1 எப்படி போடுவீங்க, 1/1ன்னு போடுவோம். சரியா? இஸ் ஈக்குவல் டு, இல்லை ரேஷியோ கூட நீங்கள் போட்டுக்கலாம். ரேஷியோ 2 எப்படி போடுவீங்க, 1/2. ரேஷியோ 3 எப்படி போடுவீங்க, 1/3. ஸோ இந்த இன்வர்ஸ் ரேஷியோனாலே நீங்கள் என்ன பண்ணோம், டினாமினேட்டரை எல்சிஎம் எடுத்தால் போதும். டினாமினேட்டரை எல்சிஎம் எடுத்தால் போதும். அப்போ டினாமினேட்டர் எல்சிஎம் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், 6ன்னு கிடச்சிரும். சரியா? அப்போ இது கூட 6 மல்டிப்ளை பண்ணால் தான் 6 கிடைக்கும். அப்போ 1 × 6 6. மேலே என்ன பண்ணுவீங்க, 6ஆல் மல்டிப்ளை பண்ணிடுவீங்க. அப்போ 6. 2 கிட்ட எதாவது மல்டிப்ளை பண்ணால் 6 கிடைக்கும், 3. அப்போ மேலே என்ன பண்ணுவீங்க, 3ஆல் மல்டிப்ளை பண்ணுவீங்க. அப்போ 3. அப்போ 3 கூட எதாவது மல்டிப்ளை பண்ணால் 6 கிடைக்கும், 2. அப்போ மேலே என்ன பண்ணுவீங்க, 2ஆல் மல்டிப்ளை பண்ணுவீங்க. அப்போ என்ன போட்டுருவீங்க, 2. அப்போ ரேஷியோ நமக்கு என்ன இருக்கும், 6:3:2ன்னு இருக்கும். ஈஸியாக என்ன பண்ணலாம், முடிச்சிடலாம். சரியா? ஸோ இந்த மாதிரி இன்வர்ஸ் ரேஷியோ கேட்டாலே ஜஸ்ட்டு போட்டுட்டு எல்சிஎம் எடுங்க, நம்ம என்ன பண்ணலாம், ஆன்சர் போட்டுடலாம். சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள்.
the smallest ratio out of 1:1, 2:1, 1:3 and 3:1. அப்போ 1:1 1/1 ரேஷியோ, 2:1 2/1 ரேஷியோ, 1:3 1/3 ரேஷியோ, 3:1 3/1. சரியா? ஸ்மாலஸ்ட் ரேஷியோனா எப்படி செக் பண்ண சொன்னால் ரெண்டுத்தையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ண சொன்னேன் கரெக்டாக. ஸோ அப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது 1 × 1 1, 1 × 2 2. அப்போ இதில் ரெண்டில் சின்ன வேல்யூ வந்து என்னது இதுதான். சரியா? அப்போ இதையும் வச்சுக்கிட்டு அடுத்த ரெண்டு ரேஷியோ நம்ம என்ன பண்ணுவோம் செக் பண்ணுவோம். அப்போ அந்த 1/1 வச்சுக்கலாம், அடுத்தது அந்த 1/3 வச்சுக்கலாம். அப்போ 1 × 3 நமக்கு எவ்வளவு 3, 1 × 1 எவ்வளவு 1. அப்போ இந்த ரெண்டு வேல்யூவில் சின்ன வேல்யூ வந்து என்னது 1/3 தான். சரியா? அப்போ அடுத்தது 1/3 வச்சுக்கிட்டு 3/1 நம்ம என்ன பண்ணுவோம் செக் பண்ணுவோம். அப்போ 1 × 1 1 தான், 3 × 3 9. அப்போ 1 தான் சின்ன வேல்யூ. அப்போ 1னா என்ன வேல்யூ 1/3. அப்போ 1/3 வந்து எங்கே இருக்குது நமக்கு ஆப்ஷன் பியில் இருக்குது. ஸோ 4th கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து என்னது ஆப்ஷன் பி. சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. A sum of money is to be distributed among 4 times ABCD. சரியா? ABCD வந்து என்ன பண்ணிருக்காங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுக்குறாங்க, ரேஷியோ கொடுத்துருக்காங்க. அதாவது A:B:C:D அப்படின்னு டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுக்காங்க. ரேஷியோ வந்து என்னது 4:7:9:3. அடுத்த பாருங்கள், C gets 720 more than D. இந்த லைன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. C gets 720 more than D. ஸோ மோர் தேன்னாலே நமக்கு என்ன அர்த்தம் டிஃப்ரென்ஸ்னு அர்த்தம். அப்போ சிக்கும் டிக்கும் உள்ள வித்தியாசம் தான் எவ்வளவு 720. அப்போ இந்த சிக்கும் டிக்குள்ள வித்தியாசம் தான் எவ்வளவு 720. ரேஷியோக்குள்ள வித்தியாசம் எவ்வளவு 6. அப்போ 6 மடங்கு தான் எவ்வளவு 720. சரியா? அப்போ 6 மடங்கு 720 அப்படின்னா ஒரு மடங்கு எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். அப்போ ஒரு மடங்குனா 1 6 6 2 6 12 0. அப்போ ஒரு மடங்கு எவ்வளவு 120. சரியா? கொஸ்டினை கேட்டிருக்காங்க ஃபைண்ட் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சி அண்ட் பி சார். சிக்கும் பிக்குள்ள சாரோட டிஃப்ரென்ஸ் கேட்காங்க. அப்போது சிக்கும் பிக்கும், அப்போ சிக்கு வந்து 9 மடங்கு, பிக்கு வந்து 7 மடங்கு. இது ரெண்டோட வித்தியாசம் எத்தனை மடங்கு இருக்கும் 2 மடங்கு. ஒரு மடங்கு 120னா 2 மடங்கு எவ்வளோ இருக்கும் 240 இருக்கும். சரியா? அப்போ ஆப்ஷன் ஏ தான் இதற்கான ஆன்சராக இருக்கும். ஈஸியாக போட்டுடலாம். சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். The difference between two numbers is 46 and they are in the ratio 5:3. Find the smaller number. சரியா? 5:3 என்ற விதத்தில் உள்ள நண்பரில் சிறிய எண்ணை வந்து என்னன்னு கண்டுபிடிக்கணும். சரியா? அதோட வித்தியாசம் வந்து என்ன கொடுத்துருக்காங்க 46 கொடுத்துருக்காங்க. வித்தியாசம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 46 கொடுத்துருக்காங்க. அப்போ 5:3 ரேஷியோ இருக்குது. அப்போ ரெண்டுக்குள்ள வித்தியாசம் எவ்வளவு 2 மடங்கு. அப்போ 2 மடங்கு தான் வித்தியாசம். அந்த 2 மடங்கு தான் எவ்வளவு 46. கரெக்டாக? ஸோ 46 ரெண்டோட வித்தியாசம், மடங்கு எவ்வளவு 2. சரி? அப்போ 2 மடங்கு தான் 46. அப்போ ஒரு மடங்கு எவ்வளோ இருக்கும் நமக்கு 23ன்னு கிடச்சிடும். கொஸ்டினை கேட்டிருக்காங்க ஸ்மாலர் நம்பர் சிறியன் கேட்டிருக்காங்க. ஸ்மாலர் நம்பர் வந்து என்னது 3 மடங்கு தானே. ஸோ 3 மடங்கு. அப்போ ஒரு மடங்கு 23 அப்படின்னா 3 மடங்குனா 3 × 23 மல்டிப்ளை பண்ணால் நமக்கு எவ்வளோ கிடைக்கும் 69 கிடைக்கும். ஸோ ஆப்ஷன் டி தான் இதற்கான ஆன்சராக இருக்கும். சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. The ratio of the number of boys to that of the girls in a school is 9:7. If the number of girls in the school is 189, then the number of boys in that school will be அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. The ratio of the number of boys to that of girls. பாய்ஸுக்கும் கேர்ள்ஸுக்கும் உள்ள ரேஷியோ. சரியா? பாய்ஸுக்கும் கேர்ள்ஸுக்கும் உள்ள ரேஷியோ 9:7. சரியா? பாய்ஸ் 9ஆக இருந்தால் கேர்ள்ஸ் வந்து எவ்வளோ இருக்கும் 7ஆக இருக்கும். சரியா? இஃப் த நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் இன் த ஸ்கூல் இஸ் 189. சரியா? கேர்ள்ஸ் எவ்வளவு 189. கேர்ள்ஸ் வந்து 189. கேர்ள்ஸ் எவ்வளவு 189. அப்போ இந்த 7 மடங்கு தான் எவ்வளவு 189. அப்போ 7 மடங்கு 189 அப்படின்னா ஒரு மடங்கு எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். சரியா? அப்போ ஒரு மடங்கு 14 14 49 7 49. அப்போ ஒரு மடங்கு எவ்வளோ இருக்குது நமக்கு 27 இருக்கும். சரியா? கொஸ்டின் வந்து என்ன கேட்டிருக்காங்க பாய்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. பாய்ஸ் எவ்வளவு 9 மடங்கு. பாய்ஸ் எவ்வளவு 9 மடங்கு. அப்போ ஒரு மடங்கு 27 அப்படின்னா 9 மடங்கு எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். ஜஸ்ட் 27 × 9. அப்போ 9 7 63. சரியா? லாஸ்ட்டில் 3ல் முடியுது, ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. ஸோ 243 ஈஸியாகவே போட்டுடலாம். சரியா? ஸோ ஆப்ஷன் பி தான் இதற்கான ஆன்சராக இருக்கும். சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள்.
The ratio of copper and zinc in the brass is 13:7. How much zinc will there be in 100 kg of brass? அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ பித்தளையில் செம்பு மற்றும் சைனின் விகிதம் 13:7 இருந்துச்சு அப்படின்னா 100 கிலோ பித்தளையில் எவ்வளோ ஜிங்க் இருக்குன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ மொத்தம் 13:7. சரியா? காப்பர் அண்டு சிங்க் என்ன மடங்கில் இருக்குது? 13:7 இருக்குது. அப்போது மொத்தம் 20 மடங்கு. ஸோ 20 மடங்கு தான் எவ்வளோ கிலோகிராம்? 100 கிலோகிராம். அப்போ ஒரு மடங்கு எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 5 கிலோகிராம் இருக்கும். அதாவது ஒரு 20 20 5 20 100. சரியா? அப்போ ஒரு மடங்குங்கிறது 5 கிலோகிராமாக இருக்கும். சிங்க் எத்தனை மடங்கு இருக்குது? 7 மடங்கு. அப்போ ஒரு மடங்கு 5 கிலோகிராம்னா 7 மடங்கு எவ்வளோ இருக்கும்? 7 × 5 35 கிலோகிராம் இருக்கும். சரியா? ஸோ இப்போ ஆன்சர் நமக்கு எவ்வளோ இருக்கும்? 35 kg இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். Two numbers are in the ratio 7:5. If their positive difference is 360, then the greater number between them is அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. Two numbers are in the ratio 7:5. ரெண்டோட வித்தியாசம் வந்து எவ்வளவு? 7:5 இருக்கு. ஸோ ரெண்டோட வித்தியாசம் 2 மடங்கு. சரியா? அந்த 2 மடங்கு தான் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 360ன்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா அவற்றில் இருக்க பெரிய எண் வந்து என்னென்னு கேட்டிருக்காங்க. அப்போ 2 மடங்கு 360 அப்படின்னா ஒரு மடங்கு எவ்வளவு? 180. கரெக்டா? பெரிய எண் எவ்வளவு? 7 மடங்கு. அப்போ 18 × 7. ஸோ 7 8 56. ஸோ 6ல் முடியுது, ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. ஸோ 1260 ஈஸியாக என்ன பண்ணலாம்? போட்டுடலாம். சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துலாமா? If x varies inversely as y cube minus 1 and is equal to 4 when y is equal to 3, find x when y is equal to 9 அப்படி சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. If x varies inversely as, இப்போ x varies inversely as என்ன போடுவீங்க? மேலே ஒரு கான்ஸ்டன்ட் போடுவீங்க, கீழே இல்லைனா 1/, கூட போட்டுக்கலாம். k / y cube minus 1 போடுவீங்க. இதான் அதோட ஃபார்முலா மாதிரி. அப்போ எக்ஸ் அப்படிங்கிறது k / y cube minus 1 இருக்குது. அண்ட் இஸ் ஈக்குவல் டு 4 when y is equal to 3. இது வந்து 4ஆக இருக்குமா? இது வந்து 4ஆக இருக்குமா? எப்படின்னா when y is equal to 3, y வந்து 3ஆக இருக்கும்போது அப்போ k / yக்கு பதிலாக 3 போட்டிங்கன்னா 3 cube minus 1. ஸோ 3 cube வந்து 27. ஸோ 27 minus 1. அப்போ 4 is equal to k / 27 minus 1. அப்போ 4 is equal to k / என்ன போடுவீங்க? 26 போட்டுருவீங்க. அப்போ இந்த கேவோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். இது என்ன பண்ணால் போதும்? மல்டிப்ளை பண்ணால் போதும். அப்போ 26 × 4. அப்போ 6 4 24க்கு 4 மீது 2, 7 4 8 2 10, 104 கிடச்சிடும். அப்போ கேயோட வேல்யூ நமக்கு எவ்வளோ கிடைக்கும்? 104 நமக்கு கிடச்சிடும். சரியா? கொஸ்டின் கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் எக்ஸ் வென் ஒய் இஸ் ஈக்குவல் டு 9. எக்ஸோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும் எப்போ? ஒய் வந்து 9ஆக இருக்கும்போது. அப்போ இதே ஃபார்முலா தான். அப்போ எக்ஸு கண்டுபிடிக்க போகிறோம். இந்த கேயோட வேல்யூ, கான்ஸ்டன்டோட வேல்யூ 104, ஒய்யோட வேல்யூ எவ்வளோ? 9. அப்போ 9 cube minus 1. சரியா? அப்போ 9 9 81, 81 9 729. 729 minus 1 728. அப்போ எக்ஸோட வேல்யூ நமக்கு எவ்வளோ இருக்கும்? 104 / 728ன்னு கிடைக்கும். ஸோ கேன்சல் பண்ணிங்கன்னா I 2 10, E 2 4. இதே கேன்சல் பண்ணிங்கன்னா 3 2 6, 6 2 12, 4 2 8. 4ஆல் கேன்சல் பண்ணிங்கன்னா 1 4 4, 3 4 12, 9 4 36, 1 4 4. அப்போ 1 13 13, 7 13 91. அப்போ வேல்யூ நமக்கு என்ன இருக்கும்? 1/7 கிடைக்கும். ஸோ ஆப்ஷன் ஏ தான் இதற்கான ஆன்சராக இருக்கும். சரியா? ஸோ இது வந்து ரயில்வேட்ட கேட்ட கொஸ்டின்ஸ் தான். ஸோ இதே பேட்டர்லைன் என்ன பண்ணலாம்? எஸ்எஸ்சியில் கேட்கலாம். புரியுதா? ஸோ அதனால் என்ன பண்ணிக்கோங்க, கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சுக்கோங்க. ஸோ முதல்ல ரயில்வே ஒரு 25 கொஸ்டின்ஸ் போச்சுன்னா அடுத்தது எஸ்எஸ்சியோட கொஸ்டின்ஸ் போகும். ரெண்டுமே மிக்ஸ் ஆகி தான் போவோம். ஸோ ரயில்வே அண்ட் எஸ்எஸ்சி படிக்கிறவங்களுக்கு ரொம்ப இந்த சீரியஸ் வந்து என்ன இருக்கும்? நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். அதே மாதிரி கொஸ்டின் தான். இஃப் எக்ஸ் வேரிஸ் இன்வர்ஸ்லி ஆஸ் ஒய் கியூப் minus 1 அண்ட் இஸ் ஈக்குவல் டு 6 when y is equal to 3, ஃபைண்ட் எக்ஸ் when y is equal to 7 அப்படி சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி செஞ்சிடலாமா? அப்போது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு
கே டிவைட் பை அதே மாதிரி ஒய் க்யூப் மைனஸ் 1 தான். ஸோ இதான் நமக்கு ஒரு ஃபார்முலா மாதிரி, கரெக்டாக? அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, ஈக்குவல் டு 6 when y is equal to 3. அப்போ எக்ஸ் வந்து 6ஆக இருக்கும், ஒய் வந்து எப்படி இருக்கும், 3ஆக இருக்குமா? அப்போ 3னா 3 க்யூப் மைனஸ் 1. அப்போ 6 is equal to 1/26 கிடச்சிரும். அப்போ இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 6 6 36 6 மீதம் 3 6 12 3 15 156 கிடைக்கும். சரியா? அப்போ கேயோட வேல்யூ எவ்வளவு, 156. அடுத்து எக்ஸ் when y is equal to 7. அப்போது 6 போட்டுருவீங்க. இங்கே கேயோட வேல்யூ வந்து எவ்வளவு, 156. எக்ஸ் ஒய்யோட வேல்யூ எவ்வளவு, சாரி இங்கே 6 கிடையாது தான் கண்டுபிடிக்க போகிறோம், எக்ஸ் தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ கேயோட வேல்யூ வந்து 156. ஒய் க்யூப்னா 7 க்யூப் மைனஸ் 1. அப்போ 49 × 7 343. சரியா? ஸோ அப்போ 156 டிவைட் பை 342. ஸோ கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 3 நாங்க 12 9 நாங்க 36. சரியா? ஸோ இதை கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா என்னாங்க 32 கேன்சல் ஆகாது. ஸோ 2ஆல் கேன்சல் பண்ணிக்கோங்க. ஸோ 2ஆல் கேன்சல் பண்ணால் 7 2 14 8 2 16. ஸோ இதை கேன்சல் பண்ணால் 1 2 7 2 14 1 2. ஸோ 2 3 6 6 3 18 5 3 15 7 3 21. ஸோ நம்ம ரேஷியோ என்ன இருக்கும், 26/57 இருக்கும். இல்லை ஆப்ஷனில் வந்து இது தப்பாக இருக்குது. ஸோ 26/57 தான் இதற்கான ஆன்சராக இருக்கும். சரியா? ஸோ 26/57 தான் இதற்கான ஆன்சராக இருக்கும். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இஃப் எக்ஸ் வேரிஸ் இன்வெர்ஸ்லி ஆஸ் ஒய் க்யூப் மைனஸ் 1 அண்ட் இஸ் ஈக்குவல் டு 8 when y is equal to 3, find x when y is equal to 6. இதுவும் அதே மாதிரி கொஸ்டின் தான். ஸோ மறக்காமல் இந்த கொஸ்டின் என்ன பண்ணுங்கள், சால்வ் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு கமெண்ட்டும் தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். சரியா? ஸோ நெக்ஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். இதுவும் சேம் கொஸ்டின் தான். ஸோ 12 13 கண்டிப்பாக என்ன பண்ணுங்கள், சால்வ் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். பார்ப்போம் எத்தனை பேர் நீங்கள் கமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்ட்டு. சரியா? ஸோ நெக்ஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். விச் ஆஃப் த ஃபாலோவிங் ரேஷியோ இஸ் ஸ்மாலஸ்ட்? சரி, இதில் எது ஸ்மாலஸ்ட் ரேஷியோன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், அதே மாதிரி தான் 29/31 21/52. ஸோ இதை பார்த்தீங்கன்னா கேன்சல் பண்ணலாம். 1 2 4 2 8 2 4 1 2. ஸோ அந்த கேன்சல் பண்ண வேல்யூவை இங்கே போடுங்க. சரியா? ஸோ 14/21. சரியா? ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா 24/59. சரியா? ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணுவோம், இதை செக் பண்ணி பார்ப்போம். அப்படி தானே? அப்போ 29 × 52. ஸோ 30 × 50னா ஒரு 1500 கிட்ட நமக்கு கிடைக்கும். அப்போ 32 6னா ஒரு 600 கிட்ட அப்ராக்சிமேட்டாக கிடைக்கும். கொஸ்டின் வந்து ஸ்மாலஸ்ட் நம்பர் தானே கேட்குறாங்க. அப்போ கண்டிப்பாக இது ஸ்மாலஸ்ட் நம்பராக இருக்காது. இதுதான் நமக்கு என்னதான் இருக்கும், ஸ்மாலஸ்ட் நம்பராக இருக்கும். சரியா? அப்போ இதையும் அடுத்தது இதையும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், செக் பண்ணி பாருங்கள். சரியா? அப்போ 21² 441. 5 × 10 எவ்வளோ ஆயிரும், 500 ஆயிரும். சரி, அப்போ இது வந்து பெரிய நம்பர். அப்போ கண்டிப்பாக இது இருக்காது. அடுத்து என்ன பண்ணுங்கள், இதையும் அடுத்த நம்பரை என்ன பண்ணுங்கள், கம்பேர் பண்ணி பாருங்கள். சரியா? ஸோ இதையும் அடுத்த நம்பரை என்ன பண்ணி பாருங்கள், கம்பேர் பண்ணி பாருங்கள். 21 × 59. சரியா? அதே மாதிரி 52 × 24. ஸோ நமக்கு வந்து அப்ராக்சிமேட் வேல்யூ எடுக்க முடியல. ஸோ மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 21 × 59 52 × 24. ஸோ 9 9 2 10 2 18 5 1 5. ஸோ 9 8 5 13க்கு 3 மீதம் 1னா 2 1. ஸோ 1239 கிடச்சிது இதுக்கு. ஸோ இதோட வேல்யூ 52 20 × 24 4 2 8 2 10 4 20 2 4. ஸோ 8 4 2 1 1248 கிடைக்குது. அப்போ ரெண்டு கம்பேர் பண்ணும்போது இதுதான் சின்ன வேல்யூ. கரெக்டாக? அப்போ 21/52 தான் சின்ன வேல்யூ. ஸோ ஆப்ஷன் பி தான் இதற்கான ஆன்சராக இருக்கும். சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துடலாமா? The average price of 3 items of furniture is 15,960. If their prices are in the ratio 3:5:7,
த ப்ரைஸ் ஆஃப் த காஸ்ட்லியஸ்ட் ஐட்டம். 3 பொருட்களோட சராசரி விலை 15,960. அவற்றின் விலைகள் 3:5:7 என்ற விகிதத்தில் இருந்தால் எது வந்து மிக உயர்ந்த பொருட்களோட விலை அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. கரெக்டா? அப்போது இது ஆவரேஜ் ப்ரைஸ் ஆஃப் 3 ஐட்டம்ஸ். 3 ஐட்டம்ஸோட விலை வந்து எவ்வளவு? 15,960. அப்போ டோட்டல் ப்ரைஸ் எவ்வளோ இருக்கும்? 3 × 15,960 இருக்கும். சரியா? அது எத்தனை மடங்குன்னு கொடுத்துருக்காங்க? 3:5:7. அப்போ 15 மடங்காக இருக்கும். ஸோ கேன்சல் பண்ணிக்கோங்க. ஸோ 3 15, 3 15, 4 5, 42, 8 40, 20, 4 20. இந்த 3 கேன்சல் ஆயிரும். அப்போ ஒரு மடங்கோட விலை எவ்வளவு? 3,184. கொஸ்டினை கேட்டிருக்காங்க பெரிய பொருளோட விலை. பெரிய பொருள் வந்து எவ்வளவு? 7 மடங்கு. அப்போ 3,184 இன்ட்டு என்ன போட்டுருவீங்க? 7 போடுவீங்க. சரியா? தப்பு பண்ணியிருக்கேம்மா. 3 15, 1 5 42, 8 40, 20, 4 20, 15,960. சரியா? ஸோ இந்த வேல்யூ தப்பாக போட்டிருக்கேன். 920ன்னு போட்டிருக்கேன். ஸோ இந்த வேல்யூ எவ்வளவு? 15,960. அப்போ 3 × 15,960 சீக்குவல் எத்தனை மடங்கு? 15 மடங்கு. ஸோ 3 15 போட்டிங்க அப்படின்னா 3 15, 1 5 46, 9 45, 10 2 10. இந்த 3 கேன்சல் ஆயிரும். ஸோ ஒரு மடங்கு எவ்வளவு? 3,192. ஒரு மடங்கு எவ்வளவு? 3,192. நம்ம எத்தனை மடங்கு கண்டுபிடிக்கணும்? 7 மடங்கு கண்டுபிடிக்கணும். அப்போது 7 14. ஸோ லாஸ்ட்டில் 4ல் முடியுது. ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும்தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் ஏ ஈஸியாகவே போட்டுடலாம். சரியா? ஸோ இந்த கொஸ்டினை நிறைய பேர் வந்து மல்டிப்ளை பண்ணிவிட்டு செய்வீங்க. செய்ய வேண்டாம். ஆவரேஜ் வந்து அப்படியே நீங்கள் வச்சுக்கோங்க. ஸோ 3 இது மல்டிப்ளை பண்ணால் தான் நமக்கு வந்து டோட்டல் வேல்யூ கிடைக்கும். அது அப்படியே வச்சுக்கோங்க. ஈஸியாக என்ன பண்ணலாம்? சால்வ் பண்ணலாம். சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். The average price of 3 items of furniture is 15,945. If their prices are in the ratio 3:5:7, the price of the costliest item அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதே மாதிரி கொஸ்டின் தான். ஆவரேஜ் ப்ரைஸ் தான் கேட்டிருக்காங்க. அப்போ டோட்டல் ப்ரைஸ் என்ன போடுவீங்க? 3 × 15,945 சீக்வல்ட்டு எத்தனை மடங்கு இருக்குது? அதே 15 மடங்கு தான் இருக்குது. ஸோ 3 15, 3 15, 1 5 44, 8 40, 9 45. இந்த 3 கேன்சல் ஆயிரும். ஸோ ஒரு மடங்கு அப்படிங்கிறது 3,189. கொஸ்டின் அதே மாதிரி பெரியாது காஸ்ட்லியஸ் தான் கேட்டிருக்காங்க. அப்போ 7 மடங்கு தான் காஸ்ட்லியஸ். அப்போ ஒரு மடங்கு 3,189 அப்படின்னா 7 மடங்குனா 7ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். அப்போ 9 7 63. லாஸ்ட்டில் 3ல் முடியுது. ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. ஈஸியாக என்ன பண்ணலாம்? சூஸ் பண்ணிடலாம். சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். விச் ஆஃப் த ஃபாலோவிங் ரேஷியோ இஸ் ஸ்மாலஸ்ட்? சரியா? இதில் எது வந்து ஸ்மாலஸ்ட் ரேஷியோ அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருக்காங்க? கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ ஸ்மாலஸ்ட் ரேஷியோ நம்ம ஆல்ரெடி நிறைய கொஸ்டின்ஸ் வந்து செஞ்சுருக்கோம். கரெக்டாக? ஸ்மாலஸ்ட் ரேஷியோ வந்து எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நம்ம நிறைய கொஸ்டின் என்ன பண்ணியிருக்கோம்? சால்வ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கொஸ்டின் நீங்கள் என்ன பண்ணலாம்? ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஸோ ரேஷியோ எடுத்துக்கோங்க. 22 56 கேன்சல் பண்ணிக்கலாம். 11 22, 2 4, 8 16. அப்போது 11 ரேஷியோ 28, 15 ரேஷியோ 44, 29 ரேஷியோ 48, 30 ரேஷியோ 31. கரெக்டாக? அப்போது இதை மல்டிப்ளை பண்ணும்போது 11 × 44. அப்போது 4 4 போட்டு 2 கூட்டி போட்டுருவீங்க. 484. 15 × 28. சரியா? ஸோ 15 × 28. சரியா? அப்போ 28 × 15. ஸோ 8 40, 2 1 2, 2 10, 1 8 8, 0 8 12 2 மீதம் 1னா 420 கிடைக்கும். சரியா? 420. கொஸ்டின் வந்து ஸ்மாலஸ்ட் ரேஷியோ தான் கேட்டிருக்காங்க. அப்போ இது வராதா?
அப்போது அடுத்து என்ன பண்ணிக்கலாம், இதை மட்டும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் எடுத்துக்கலாம். 15 44 மட்டும் எடுத்துக்கலாம். இதையும் நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ கம்பேர் பண்ண போகிறோம். அப்போ 15 × 48 44 × 29. அப்போ முன்னாங்க 12 நாளே நமக்கு எவ்வளோ ஆச்சு, 1200 கிட்ட ஆச்சு. 50 × 15. அப்போ 50 × 10னா 500. அப்போ இது 720 கிட்ட ஆச்சு. அப்போ பிக்கஸ்ட் ரேஷியோ நமக்கு என்ன தான் இருக்கும், 29:48 தான் இருக்கும். சரியா? ஸோ அப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணுவோம், அடுத்ததை போட்டு நம்ம என்ன பண்ணுவோம், கம்பேர் பண்ணுவோம். கரெக்டாக? ஸோ அடுத்தது நம்ம கம்பேர் பண்ணும்போது நமக்கு இது வேல்யூ என்ன இருக்கும், 29:31, 48:30 இருக்கும். சரியா? நீங்கள் இப்போ மல்டிப்ளை பண்ணி பார்த்தா கூட இப்போ 15 × 48. சரியா? ஸோ 8 40, 1 நாள் 4, 1 8, 4 5 20. அப்போ 0 8 நாள் 12 2 மீதம் 1 போட்டிங்கன்னா 7 720 கிடைக்கும். கரெக்டாக? அதே மாதிரி 44 × 29. 9 4 36, 4 2 8, 9 4 36, 4 2 8. அப்போ 6, இதுவே 800 கிட்ட வந்துருச்சுல. அப்போ இதுதான் பெரிய நம்பராக இருக்கும். கரெக்டாக? ஸோ அப்போ நம்ம வந்து கேட்டது வந்து என்னது, ஸ்மாலஸ்ஸாக கேட்டிருக்காங்க. அப்போ இதை விட்டுறலாம். அப்போ 15/44 30/31 நம்ம என்ன பண்ணுவோம், செக் பண்ணுவோம். அப்போ 44 × 30 தான் பெரிய வேல்யூவாக இருக்கும். 15 × 31 வந்து என்ன இருக்கும், சின்ன வேல்யூவாக தான் இருக்கும். அப்போ ரேஷியோ வந்து சின்ன வேல்யூ வந்து என்னது, 15/44. அப்போ ஆப்ஷன் பி தான் இதற்கான ஆன்சராக இருக்கும். சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். The difference between the smallest and the largest fractions அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ 6/7, 4/8, 32/39, 25/27. ஸோ இதை நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். இதை 1/4ன்னு வச்சுக்கலாம். இது வந்து என்ன வச்சுக்கலாம், 1/4ன்னு வச்சுக்கலாம். ஸோ சால்வ் பண்ணி பாருங்கள். 6 நாள் 24, 7 1 7. அப்போ இதுதான் சின்ன ரேஷியோ. கரெக்டாக? இது பெரிய ரேஷியோ. முதல்ல சின்ன ரேஷியோ எதுவும் கண்டுபிடிங்க. அப்போ அடுத்து இதை நீங்கள் கம்பேர் பண்ணும்போது ஆல்ரெடி செஞ்சுருப்போம்ல, அதே மாதிரி தான். ஸோ 1 × 39 39, 4 × 39 4 12 கிட்ட 120 கிட்ட ஆயிரும். அப்போ இப்போவும் இதில் சின்ன ரேஷியோ வந்து என்ன தான், 1/4 தான். அப்போ 1/4 இந்த 25/27 கம்பேர் பண்ணுங்கள். அப்போ 1 × 27 27, 4 × 25னா 100 ஆயிரும். அப்போ சின்ன ரேஷியோ வந்து என்னது, 1/4 தான். சரியா? முடிச்சுட்டு பெரிய ரேஷியோ கம்பேர் பண்ணுவோம். அப்போ பெரிய ரேஷியோ எடுக்கும்போது இந்த 2 ரேஷியோ எடுக்கும்போது இதுதான் பெரிய வேல்யூ. அப்போ 6/7யும் இந்த 32/39 என்ன பண்ணுவோம், போட்டு பார்ப்போம். அப்போ 6 × 39, 39 × 6, 32 × 7. 9 54க்கு 4 மீது 5, 3 18 5 23. 7 14க்கு 4 மீது 1, 3 21 22. சரி, அப்போ 234 தான் பெரிய வேல்யூ. அப்போ 39 × 6 இதுதான் பெரிய வேல்யூ. அப்போ இதை விட்டுறலாம். அப்போ இதையும் நம்ம என்ன பண்ணுவோம், கம்பேர் பண்ணுவோம். அப்போ 6/7 25/27. அப்போ 7 × 25, 6 × 30, 27 கூட வச்சுக்கலாம். அப்போ 7 × 25 நம்ம வந்து செக் பண்ணும்போது 27 × 6, 7 42க்கு 2 மீது 4, 2 12 4 16, 162 கிடச்சி. 4 × 25 எவ்வளவு, 100. 3 × 25 எவ்வளவு, 175. அப்போ பெரிய வேல்யூ வந்து என்னது, இதுதான் பெரிய வேல்யூ. அப்போ பெரிய வேல்யூ எதை எடுப்பீங்க, 25/27 தான் எடுப்பீங்க. அப்போ பிக் வேல்யூ எவ்வளவு, 25/27. கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஸ்மாலஸ்ட் ஃப்ராக்ஷனுக்கும் லார்ஜஸ்ட் ஃப்ராக்ஷனுக்குள்ள வித்தியாசம் எவ்வளோ தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்போ ரெண்டுத்தையும் கழித்து போட்டால் போதும். சரியா? அப்போ ரெண்டுத்தையும் இங்கே கழிக்கும்போது 25/27லையும் மைனஸ் 1/4 என்ன பண்ணுவீங்க, கழிப்பீங்க. கரெக்டாக? ஸோ அப்போ 25 × 4. ஸோ 1/4லாம் கரெக்டு தான்.
ஸோ 25 இன்ட்டு 4 எவ்வளவு 100. 27 இன்ட்டு 1 வேல்யூ எவ்வளவு 27 டிவைட் பை 27 இன்ட்டு 4 27 இன்ட்டு 4 ஏன்னா 28 8 மீது 2னா ஏன்னா 8 2 10 108. அப்போது 100லேருந்து 27 நம்ம கழிச்சோம்னா நமக்கு எவ்வளோ கிடைக்கும் 73. 73னா 80. அப்போ 73 டிவைட் பை 108 நமக்கு கிடைக்கும். சரியா? ஸோ இதை கேன்சல் பண்ணலாமா? ஸோ இதை கேன்சல் பண்ண முடியாது. ஆக்சுவலாக நம்ம இந்த ஃப்ராக்ஷனில் தப்பு பண்ணியிருக்கோம். என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த ஒரிஜினல் வேல்யூ வந்து நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா 1/4 கிடையாது 4/8. அப்போ நம்ம வந்து 1/2 வச்சு செஞ்சுருக்கணும். சரியா? ஸோ 4/8 நீங்கள் போடும்போது (4/8) நீங்கள் போடும்போது 25/27க்கும் -4/8 தான் நீங்கள் சப்ட்ராக்ட் பண்ணணும். அப்போ 25 இன்ட்டு 8 எவ்வளோ கிடைக்கும் 200. 4 இன்ட்டு 27 நமக்கு எவ்வளோ கிடைக்கும் 108. 27 இன்ட்டு 8 27 இன்ட்டு 8 சரி 216 கிடைக்கும். சரியா? ஸோ ரெண்டுத்தையும் கழிச்சோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ கிடைக்கும் 92/216. ஸோ 2ஆல் கேன்சல் பண்ணால் 4 2 8 6 2 12 108. இது திரும்ப கேன்சல் பண்ணால் 23 டிவைட் பை 5 2 10 4 2 8. அப்போ 23/54 கிடைக்கும். ஆப்ஷன் ஏ தான் இதற்கான ஆன்சராக இருக்கும். சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த ஸ்மாலஸ்ட் அண்ட் த லார்ஜஸ்ட் ஃப்ராக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸ்மாலஸ்ட் அண்ட் த லார்ஜஸ்ட் ஃப்ராக்ஷன்ஸ். ஸோ அதே மாதிரி கொஸ்டின் தான். த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த ஸ்மாலஸ்ட் அண்ட் த லார்ஜஸ்ட் ஃப்ராக்ஷன்ஸ் அதே மாதிரி கொஸ்டின் தான் இது. அப்புறம் வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க 4/9 3/7 31/37 12/20 எப்படி எழுதலாம் 6 2 12 10 2 20ன்னு எழுதலாம். இதையும் கேன்சல் பண்ணிங்கன்னா 3 2 6 5 2 10. அப்போ 3 12 5 4 20 நம்ம எழுதலாம். ஸோ கம்பேர் பண்ணி பாருங்கள் 4 28 9 3 27. அப்போ இதில் சின்ன ஃப்ராக்ஷன் வந்து இது தான். அப்போ இதை கம்பேர் பண்ணும்போது 3 இன்ட்டு 3 90 கிடைக்கும். 7 இன்ட்டு 3 210 கிட்ட கிடைக்கும். அப்போ இதில் சின்ன நம்பர் வந்து இது தான். அப்போ இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணிங்கன்னா 3 15 150 கிடைக்கும். 3 9 90 தான் கிடைக்கும். அப்போ இதில் சின்ன நம்பர் வந்து என்னது இது தான் 3/5. அப்போ ஸ்மால் நம்பர் வந்து என்னது 12/20. ஏதோ தப்பு பண்ணியிருக்கேன். ஒரு நிமிஷம். ஸோ வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ 4/9 3/7 31/37 12/20. சரியா? ஸோ மல்டிப்ளை பண்ணும்போது 4 28 9 3 27. அப்போ இதுதான் வந்து என்னது சின்ன ஃப்ராக்ஷன். ஸோ அடுத்து இதையும் நீங்கள் செக் பண்ணுவீங்க கரெக்டாக. 3 3 9 90 கிட்ட கிடைக்கும். 7 3 21 210 கிட்ட நம்ம கிடச்சிரும். சரியா? ஸோ 7 3 21. ஸோ அப்போ இதில் ரெண்டுலேயுமே நமக்கு வந்து சின்ன வேல்யூ நமக்கு என்ன கிடைக்கும் இந்த வேல்யூ தான் நமக்கு வந்து என்னது சின்ன வேல்யூவாக இருக்கும். சரியா? 7 3 219 இந்த வேல்யூ தான் சின்னதாக இருக்கும். அப்போது ரெண்டாவது நீங்கள் இந்த வேல்யூவையும் இதே என்ன பண்ணுவீங்க கம்பேர் பண்ணுவீங்க. அப்போ 3 × 20 60 7 × 10 70,000. அப்போ இது ரெண்டில் சின்ன வேல்யூ எவ்வளவு 3/7 தான். அப்போ ஸ்மாலஸ்ட் வேல்யூ எவ்வளவு 3/7. அடுத்து பிக்கஸ்ட் வேல்யூ கண்டுபிடிங்க. அப்போ இது ரெண்டுலேயே பிக்கஸ்ட் வேல்யூ 4/9 தானே. அப்போ 4/9யும் 31/37 மல்டிப்ளை பண்ணுவோம். அப்போது 4 3 12 ஒரு 120 கிட்ட கிடைக்கும்.
9×3 27, 270 கிட்ட கிடைக்கும். அப்போ இதுதான் பெரிய வேல்யூ. அடுத்து இதையும் கம்பேர் பண்ணுங்கள். 32 6 ஒரு 600 கிட்ட கிடைக்கும். 37×10 ஒரு 370 கிட்ட தான் கிடைக்கும். அப்போ ரெண்டில் பெரிய வேல்யூ எவ்வளவு? 31/37 தான். அப்போ பிக் வேல்யூ எவ்வளவு? 31/37 தான். ஸோ ரெண்டோட டிஃப்ரென்ஸாக நம்ம என்ன பண்ண போகிறோம்? எடுக்க போகிறோம். அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள்? ஜஸ்ட் மல்டிப்ளை பண்ணுங்கள். 31/37 3/7 என்ன பண்ணுவோம்? சப்ட்ராக்ட் பண்ணுவோம். ஸோ நீங்கள் எல்சிஎம் எடுத்திங்கன்னா 31×7 217 மைனஸ் 37×3 111 மைனஸ் டிவைடட் பை 37×7 259. அப்போது 217 111 நம்ம கழிச்சோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 106. அப்போ 106 டிவைட் பை 259 இதுதான் நமக்கான ஆன்சராக இருக்கும். சரியா? ஸோ ஆன்சர் எவ்வளோ இருக்கும்? 106 டிவைட் பை 259. கொஞ்சம் ஸ்பீடாக செஞ்சிங்கன்னா இங்கே டக்குன்னு முடிச்சிடலாம். சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஃப்ராக்ஷன்ஸ் இஸ் த லார்ஜஸ்ட்? ஸோ இந்த ஸ்மாலஸ்ட் லார்ஜஸ்ட் நிறைய செஞ்சுருக்கோம். ஸோ மறக்காமல் இந்த 20 கொஸ்டின்ஸ் சால்வ் பண்ணி என்ன பண்ணுங்கள்? கமெண்ட் பண்ணுங்கள். சரியா? அதனால் திரும்பவும் சொல்கிறேன். ஸோ நீங்கள் பண்ணக்கூடிய சப்போர்ட்டை பொறுத்து தான் அடுத்தடுத்த வீடியோஸ் என்ன பண்ணுவோம் நிச்சயமாக நம்ம சேனல்லேருந்து வரும். சரியா? ஸோ நீங்கள் நம்மக்கிட்ட ஆன்லைனில் ஆஃப்லைனில் நீங்கள் படிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நம்மளோட இன்ஸ்டியூட் வந்து மார்த்தாண்டம் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. சரியா? ஸோ ரொம்ப ஒரு அஃபோர்டபுள் ஃபீஸில், நம்ம எப்போதுமே சொல்கிறது அஃபோர்டபுள் ஃபீஸ் தான். ஸோ எல்லாருமே படிக்கக்கூடிய ஃபீஸில் தான் இருக்கும். ஒரு அஃபோர்டபுள் ஃபீஸில் ஒரு சூப்பரான கோச்சிங் வேணும், ரெசிடென்சியில் தங்கி படிக்கணும், எனக்கு வந்து இந்த மொபைல் ஃபோன்லாம் பார்த்தாலே எனக்கு ஒரு டிஸ்ட்ராக்ஷனாக இருக்குது, ஒரு அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒரு மோட்டிவேட்டாக நான் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி படிச்சிங்க அப்படின்னா நிச்சயமாக ஒரு 6 மாதத்தில் என்ன பண்ணலாம்? வேலைக்கு போயிடலாம். சரியா? நீங்கள் வீட்டில் உட்காந்து படிக்கிறத விட எங்களோட இந்த ரெசிடென்சியல் கேம்பஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரியா? ஸோ தேவைப்படுறவங்க இந்த நம்பருக்கு என்ன பண்ணுங்கள்? காண்டாக்ட் பண்ணுங்கள். 8248081621. அப்படி இல்லைனா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். 9384417810. நீங்கள் டைரெக்டாக பார்த்து எங்கள் இன்ஸ்டியூட்டில் வந்து டெமோ கிளாஸில் அட்டன் பண்ணி எங்கள் ஸ்டூடெண்ட்கிட்டே ஃபீட்பேக் கேட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஜாயின் பண்ணால் போதும். சரியா? ஸோ நான் திரும்ப சொல்கிறது அதான், ஒரு அஃபோர்டபுள் ஃபீஸில் உங்களுக்கு இருக்கும், கண்டிப்பாக வேலைக்கு போகலாம். சரியா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். There are 2 classrooms A and B. If 7 students are shifted from A to B, then B will have twice the number of students as A. If 3 students are sent from B to A, then both the classrooms will have the same number of students. The positive difference between the number of students in 2 classrooms. இப்போ ஏபின்னு நமக்கு 2 கிளாஸ் ரூம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். முதல்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, if 7 students are shifted from A to B, அப்போ ஏலேருந்து 7 ஸ்டூடெண்ட்டை எடுத்துகிட்டு பியில் என்ன பண்ணுறாங்க? ஷிஃப்ட் பண்ணுறாங்க. அப்போ பியில் வந்து என்ன ஆயிரும்? அந்த 7 பேர் வந்து கூடிடுவாங்க. அப்போ ஏலேருந்து 7 ஸ்டூடெண்ட்டை கழிச்சிட்டு பியிலேருந்து 7 ஸ்டூடெண்ட்டை கூட்டினா போதும். அப்படி கூட்டும் போது இது எத்தனை மடங்கு ஆகுதான்? 2 மடங்கு ஆகுதான் பி வந்து. அதான் பி வில் ஹாவ் ட்வைஸ், 2 மடங்கு ஆகுதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரியா? அப்போ சால்வ் பண்ண நமக்கு என்ன கிடைக்கும்? A - 7 = 2B + 7. ஸோ லெஃப்ட் சைடு கொண்டு வரும்போது A - 2B = 7 + 7 என்ன ஆயிரும்? 14 ஆயிரும். இது வந்து ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கோங்க. சரியா? ரெண்டாவது பாருங்கள். if 3 students are sent from B to A, அப்போ பியிலேருந்து ஏக்கு அனுப்பும்போது ஏக்கு வந்து ஒரு 3 ஸ்டூடெண்ட் கூடிடுவாங்க, பியில் என்ன பண்ணுவாங்க? 3 ஸ்டூடெண்ட் கழிஞ்சிருவாங்க. 2 ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க, 2 ஈக்குவலாக தான் இருக்கும், ட்வைஸ்லாம் கிடையாது. அப்போ A - B = -3 - 3. அப்போ A - Bயோட வேல்யூ நமக்கு என்ன இருக்கும்? -6ன்னு இருக்கும். இது வந்து ரெண்டாவது ஈக்குவேஷன் வச்சுக்கோங்க. ரெண்டுத்தையுமே சால்வ் பண்ணுங்கள். அப்போது A - 2B = 14. A - B = -6. இதை சால்வ் பண்ணும்போது இது வந்து மைனஸாக மாறிடும், இது ப்ளஸ்ஸாக மாறிடும், இதுவும் ப்ளஸ்ஸாக மாறிடும். அப்போ இது 2 கேன்சல் ஆகிருமா? அப்போ 2B கரெக்டு தான். ஸோ அப்போ -2B + B, அப்போ நமக்கு என்ன இருக்கும்? -Bன்னு இருக்கும். சரி, அப்போ -B = 14, 6 எவ்வளவு? 2.
20. ஸோ நம்ம சின்ன தப்பு பண்ணியிருக்கோம். என்ன அப்படின்னா 2 × b 2bயா. ஸோ இந்த இடத்துல தப்பு பண்ணியிருக்கேன் நான். 2 × b வந்து 2b, 2 × 7 என்ன கிடைக்கும் 14. அப்போ இந்த வேல்யூ நமக்கு என்ன கிடைக்கும் 14 கிடைக்கும். அப்போ 14 + 7 எவ்வளோ கிடைக்கும் 21 கிடைக்கும். அப்போ இந்த வேல்யூ எவ்வளோ கிடைக்கும் 21. சரியா? அப்போ 21 + 6 நமக்கு எவ்வளோ கிடைக்கும் 27. அப்போ -b = 27 கிடைக்கும். அப்போ b = -27 கிடச்சிரும். நம்ம ஈக்குவேஷன் என்ன இருக்குது a - b = -6 இருக்கா. அப்போ பியோட வேல்யூ -27 தானே. அப்போ a - -27 = -6. அப்போது a நம்ம கண்டுபிடிக்கிற அப்படின்னா 6 மைனஸ் என்ன போட்டுருவீங்க இதில் ப்ளஸ் மைனஸ் மாறும் 27. அப்போ ஏயோட வேல்யூ எவ்வளவு 21. சரியா? அப்போ 21க்கும் 27க்கும் உள்ள வித்தியாசம் எவ்வளவு 6. அப்போ ரெண்டுக்குள்ள வித்தியாசம் எவ்வளோ இருக்கும் 6ன்னு இருக்கும். சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். An amount is divided between two friends in the ratio 4:7. If the second part is 6 more than the first, then the difference in amount between two friends. சரியா? ஈஸியாக போட்டுடலாம். ஏன்னா ரெண்டுக்குள்ள வித்தியாசம் மோர் தென்னாலே டிஃப்ரென்ஸ். கொஸ்டினை கேட்டிருக்காங்க, டிஃப்ரென்ஸ் தான் கேட்டிருக்காங்க. மோர் தென் லெஸ் தான்னாலே டிஃப்ரென்ஸ், கொஸ்டினும் டிஃப்ரென்ஸ் தான் கேட்டிருக்காங்க. அப்போ ரெண்டுக்கான டிஃப்ரென்ஸ் எவ்வளோ 6 ரூபாய் தான். ஈஸியாகவே போட்டுடலாம். ₹6 தான். ஸோ எப்போதுமே இந்த மோர் தேன் லெஸ் தேன், ஸோ நம்மளோட வீடியோ கிளாஸ்லேயே நம்ம வந்து தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். மோர் தேன் லெஸ் தேன், ஸோ இந்த மாதிரி வந்தாலே வந்து என்ன அர்த்தம் டிஃப்ரென்ஸ்னு அர்த்தம். சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இஃப் a/b வந்து 3:2 இருந்துச்சுன்னா, b/c வந்து 4:5 இருந்துச்சுன்னா, a/b/c வந்து கேட்காங்க. அப்போது a/b வந்து 3:2, b/c வந்து 4:5. என்ன பண்ணுவோம் ஜஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணுவோம். கரெக்டாக? அப்போ முன்னாங்க 12, 3 4 முதல்ல மல்டிப்ளை பண்ணுவீங்க. அடுத்த 4 2 மல்டிப்ளை பண்ணுவீங்க. அடுத்த 2 5 மல்டிப்ளை பண்ணுவீங்க. அப்போ கேன்சல் பண்ணோம் அப்படின்னா ரேஷியோனாலே சிம்பிளிஃபை ஃபார்ம் தானே. அப்போ கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 6 2 12, 4 2 8, 5 2 10. அப்போ ரேஷியோ நமக்கு என்ன இருக்கும் 6:4:5 இருக்கும். சரியா? சொல்லலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். a/b வந்து 3:4, b/c வந்து 2:3. ஸோ இதுவும் அதே மாதிரி தானே இருக்குது. a/b/c தானே கேட்குறாங்க. ஜஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க மல்டிப்ளை பண்ணுவீங்க. கரெக்டாக? அப்போ 3 × 2 6 ரேஷியோ, 2 × 4 8 ரேஷியோ, 4 × 3 12 ரேஷியோ. ஸோ கேன்சல் பண்ணலாம். ஸோ 3 2 6, 4 2 8, 6 2 12. ஸோ ரேஷியோ என்ன இருக்கும் 3:4:6 இருக்கும். ரொம்ப ஈஸியான கொஸ்டின்ஸ் இது எல்லாமே. ஸோ லாஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 2400 இஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் பிட்வீன் a and b இந்த ரேஷியோ 7:5. இந்த ஷேர் ஆஃப் கேட்டிருக்காங்க. அப்போது a + b வந்து 2400, அதோட மடங்கு வந்து 7 + 5 12 மடங்கா. அப்போ 12 மடங்கு 2400 அப்படின்னா ஒரு மடங்கு எவ்வளோ இருக்கும் 200 இருக்கும். கொஸ்டினை கேட்டிருக்காங்க பியோட ஷேர். அப்போ பியோட ஷேர் வந்து எத்தனை இது 5. அப்போ 5 × 200 எவ்வளோ ரூபா இருக்கும் 1000 ரூபாய் இருக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஸோ உங்களுக்கு ஆன்லைன் ஆஃப்லைன் கிளாஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ நம்மளோட இன்ஸ்டியூட் வந்து மார்த்தாண்டம் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் வந்து இருக்குது. ஸோ எஸ்எஸ்சி அண்ட் ரயில்வேக்கான ஒரு சூப்பரான கிளாஸ் வந்து போயிட்டுருக்கு. நம்ம இன்ஸ்டியூட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆல் இன் ஒன் கோர்ஸ்மாக தான். நீங்கள் ஒன் டைம் ஃபீஸ் பே பண்ணால் போதும், என்ன கோர்ஸ் வேணாலும் வேலை கிடைக்கிற வரைக்கும் படிக்கலாம். ஸோ தேவைப்படுறவங்க இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.